ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் 5 years LLB கோர்ஸ் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹான்ஸ்னால் என்ன, அஃபிலியேட்டட் லா காலேஜ் அட்மிஷன்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேட் என்னன்றது நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஃபோர் தட் அஃபிலியேட்டட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும், நார்மல் கவர்மெண்ட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் BA LLB மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபார் தி BCom LLB அண்ட் அதர்ஸ் கோர்சஸ் ஆர் அவைலபிள் இன் ஹான்ஸ். பட் அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் செக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, SC ST கேஸ்ட்னா 60%, அதர்ஸ் வந்து 70%. பட் அஃபிலியேட்டட் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா 40% SC ST, 45% அதர்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட TC, உங்களோட பேரண்ட்ஸோட சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எதாவது இருந்துச்சுன்னா இது எல்லாமே தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனதும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லிஸ்ட் விட்டுருக்கும். ஸோ இதில் போனதுக்கப்புறம் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்குது இல்லையா, ரீசன்ட் 12th மார்க் ஷீட், அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருங்க. இமெயில் ஐடி இல்லைனாலுமே பேரண்ட்டோட, பிரதரோட இல்லை நீங்கள் கம்பல்சரி க்ரியேட் பண்ணிடுங்க. பிகாஸ் அடுத்த அட்மிஷனோட ப்ராசஸ் எல்லாமே மெயிலில் தான் அவங்க கன்வே பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கேட்குற எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. பிகாஸ் ஒன்ஸ் யூ க்ரியேட்டட், அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஃபாதர் நேமு, ரிலீஜியன், கம்யூனிட்டியில் என்ன கேஸ்ட்டு அப்படின்றது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நோன் தான் இருக்கும். சிட்டிசன்ஷிப் குடியுரிமைனா இந்தியன் கொடுத்துருங்க. குவாலிஃபையிங் எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பாஸ் ஆனது 12th ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இங்கே 12th ஸ்டாண்டர்ட், CBSE எதுவும் நீங்கள் இல்லை டிப்ளமோ எது நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. பாஸ் ஆகிருப்பீங்களா 12th, அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதோட மந்த் அண்ட் இயர் எல்லாமே கொடுத்துருங்க. SSLCயில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டான்றது அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக நான் இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுற அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க வித் பின்கோட். ஸோ இதை நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ண மார்க்ஸை மேலேயும், லாங்குவேஜ் இல்லாமல் கொடுத்த மார்க்ஸை கீழேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். லைக் லாங்குவேஜோடு அப்படின்றது தமிழ், இங்கிலீஷ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட கேல்குலேட் பண்ணி மொத்தம் உங்களுக்கு 6 சப்ஜெக்ட், ஸோ 600 மார்க்கு 550 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளாக போடுறேன், நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொடுத்துருங்க. பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிரும். இது வந்து அந்த 2 சப்ஜெக்ட் தான், தமிழ், இங்கிலீஷ் இல்லாமல் மற்ற அதர் சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதுவும் நீங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் இல்லைனா எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் டங், ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட்டோட மந்த்லி இன்கம் இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த சிவிக் ஸ்டேட்டஸ் வந்து கொடுங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது, லைக் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, வில்லேஜ், மெந்தைஸ் எதில் இருக்கீங்களோ அதை கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நேட்டிவ், ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோ கொடுத்துருங்க, இல்லைனா எஸ் கொடுங்க. பட் அதில் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் மீடியமில் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இன்கேஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ரு பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன் சாம்பிளுக்கு. இந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் இந்தந்த இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்கும். ஸோ டிஸ்ட்ரிக் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிளாக்கில் என்னதோ அது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் ஆஃப் த ஸ்கூல் இங்கேயே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஸ்கூலுன்றது உங்களுக்கு மென்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். இப்படி மென்ஷன் ஆகலைன்னா கூட நீங்கள் அந்த காலமாக விட்டுடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்படி உள்ளே போனதும் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா
உங்களோட ப்ரிஃபரன்ஸு லைக் நீங்கள் எங்கே வந்து காலேஜ் படிக்க விரும்புகிறீங்களோ அந்தந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை தான் அவங்க படிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சென்னைக்கும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மதுரை, இந்த மாதிரி எங்கெங்கே அடுத்தடுத்து அவைலபிள் இருக்கோ நீங்கள் கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன் வாங்கி வந்ததுக்கப்புறம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து மதுரை தான் நேட்டிவ், பட் உங்களுக்கு மதுரையில் தான் லா காலேஜ் வேணும். ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் மதுரையில் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறது எந்த ஊர் இருக்கோ அங்கே நீங்கள் கொடுக்குறீங்க. லைக் திருச்சி கொடுக்குறீங்க, ராமநாதபுரம் கொடுக்குறீங்க, லா காலேஜ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் திருச்சி லா காலேஜ் நீங்கள் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா, திருச்சி கிடைக்கிது அப்படின்னா திருச்சிக்கு நீங்கள் போயிட்டு ஒரு 2 செமஸ்டருக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் மதுரைக்கே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரிஃபரன்ஸுமே மேண்டட்ரியாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எரர்னு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் எரர்னு வரும். ஸோ அகெயின் நீங்கள் உள்ளே போய் என்ட்ரு பண்ணி லாகின் ஐடியெலாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வரும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற கேபிக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஆன்லைன் இமேஜ் ரெடியூசர் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வர ஃபர்ஸ்ட் லிங்க்கில் போய் இந்த 10 KB இல்லை 50 KBக்குள்ளே வர மாதிரியான ஃபைலை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுங்கள். பேரண்ட்டோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில், அன்ரூல்ட் ஒயிட் பேப்பரில் சைன் வாங்கிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கிட்டது எல்லாமே இதில் வந்து SC/ST கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்ஸ்க்கு வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி டெபிட் கார்டு, ATM கார்டு, அப்படி இல்லைன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்கள். UPI தவிர்த்துருங்க. பட் UPI அவைலபிள் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதுக்குமே இருக்கும், லைக் ஹார்ன்ஸுக்குமே இருக்கும். பட் ஏன்னா அதுக்கு பர்சன்டேஜ் வந்து மாறும். அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே சூஸ் பண்ணுங்கள். பட் அது வந்து காலேஜ் வந்து ஒன்லி சென்னை இப்போ அங்கே மட்டும்தான் இருக்கும். பெரும்பாக்கம் சொல்கிற லொக்கேஷன் அங்கே மட்டும்தான் இருக்குது. மற்ற தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவைலபிள் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் இதோட டிஃப்ரென்ஷியேட் சொன்ன. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ்